நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடிய கிரகம் எதுனா அது சனி கிரகம் தான். பொதுவா சனி கிரகம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அதை சுத்தி இருக்க அழகான வளையங்கள் தான். அது மாதிரி நம்ம சூரிய குடும்பத்துல அதிகமான நிலாக்கள் கொண்டதும் இந்த சனி கிரகம் தான். அது மட்டும் இல்லாம இந்த சனி கிரகத்தை நம்ம ஒரு கடல்ல தூக்கி போட்டா கூட அது மூழ்காம அது தண்ணியிலேயே மிதக்கும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே சூரியன்ல இருந்து 6ஆவதா இருக்க கிரகம் தான் இந்த சனி கிரகம். நம்ம பூமியை விட இந்த சனி கிரகம் 10 மடங்கு அகலமாக இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்து 2வது பெரிய கோளாக இருப்பது இந்த சனி கிரகம் தான். சூரிய குடும்பத்தில் இருக்க 4 வழி அரைக்கோளங்களில் சனியும் ஒன்று. எப்படின்னா நம்ம பூமி மாதிரி கிட்டத்தட்ட 864க்கும் மேற்பட்ட பூமியை கொண்டு போய் சனி கிரகத்துல வைக்கலாம். நம்ம பூமியில ஒரு நிலா இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு 2 நிலாக்கள் இருந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி செவ்வாய் கிரகம் எடுத்துக்கிட்டா செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலாக்கள் இருக்கு. அதுவே வியாழன் கிரகம் எடுத்துக்கிட்டா வியாழன் கிரகத்துக்கு 95 நிலாக்கள் வரையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்ம சூரிய குடும்பத்திலேயே நிலவே இல்லாத கிரகங்கள் எதுனா வீனஸ் கிரகமும் புதன் கிரகமும் தான். நிலவை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல நிலவுக்குன்னே தனி வீடியோ போட்டிருக்கோம். மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா சூரிய குடும்பத்திலேயே அதிகமான நிலவுகளை கொண்டுள்ள ஒரு கிரகம்னா அது சனி கிரகம் தான். இந்த சனி கிரகத்துக்கு மட்டும் மொத்தம் 82 நிலால இருந்து 150 நிலாக்கள் வரையும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டைட்டன் அப்படிங்கிற நிலா தான் சனி கிரகத்திலேயே பெரிய நிலா. அது மெர்க்குரி புளூட்டோ கிரகத்தை விட பெருசா இருக்குமா. அதுக்கப்புறம் மீமாஸ்ங்கிற நிலா தான் சனி கிரகத்துல இருக்கிறதுலயே சின்ன நிலா. நம்ம சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப சின்ன புவியியல் மாற்றம் கொண்ட ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. டைட்டன் நிலவுல பூமி மாதிரி மலைகள், பாலைவனங்கள், நதிப்படுக்கைகள் கொண்ட நிலப்பரப்புகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா என்னதான் நம்ம பூமி மாதிரி இருந்தாலும் அதுல அதிகமான மீத்தேன் இருக்கிறதால அதோட வெப்பநிலை -173 டிகிரி செல்சியஸ் குறையுங்கிறதால மனிதர்களால அங்க வாழ முடியாதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க எல்லா நிலவுகளை விட டைட்டனோட வளிமண்டலம் தான் ரொம்ப அடர்த்தி அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதோட மேற்பரப்புல இருக்க ஹைட்ரஜனோட லெவல் மாறிட்டே இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஒருவேளை அதை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா அதோட மாற்றத்துக்கு காரணம் டைட்டன் நிலவுல இருக்க ஏதோ ஒரு உயிரினமா தான் இருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 2026ல நாசா டிராகன் ஃபிளை அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை டைட்டனுக்கு அனுப்ப போறாங்க. அதே மாதிரி சனி கிரகத்துல இருக்க நிலாவிலேயே என்சிலிடஸ்ங்கிற நிலா தான் ரொம்ப பிரகாசமா இருக்கிறதாவும் நம்ம சூரிய குடும்பத்திலேயே அது ஒன்னாலதான் 90% பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட மேற்பரப்பு முழுசும் பனிக்கட்டி இருக்கிறதாவும் அதுல டெம்பரேச்சர் -201 டிகிரி செல்சியஸ் வரையும் குறையும்னு சொல்றாங்க. ஆனா அதோட தென் துருவ பகுதியில அந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்காதாம். சொல்ல போனா அங்க வெப்பம் அதிகமா இருக்குமா. அங்க இருந்து நீராவிகள் வெளிப்படுறதாவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி இருப்பதால அங்க உயிரினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சனி கிரகம் சூரியனை சுத்தி வரப்ப சூரியன்ல இருந்து 135 கோடி கிலோமீட்டர்ல இருந்து 149 கோடி கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவில் இருக்குமா. சனி கிரகத்தோட வட துருவத்துல இருந்து பாக்குறப்ப ஒரு பெரிய புயல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அகலம் 32,000 கிலோமீட்டர் பெருசா இருக்குமா. அதுல இருக்க காற்று மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துல இருக்குமா. அந்த புயல் மேல இருந்து பாக்குறப்ப 6 கோள வடிவில் இருக்குமா. சனி கிரகம் வாயுக்களால ஆனது. ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் அதிக அளவுல சனி கிரகத்துல இருக்கு. இதனால இதுல திடமான நிலம் இருக்காது. அப்படி இல்லாதப்ப நம்மளால அதுல நிக்க முடியாது. நம்ம சூரிய குடும்பத்திலேயே அடர்த்தி மிகவும் குறைந்ததும் இந்த சனி கிரகம் தான். அதோட அடர்த்தி தண்ணீரை விடவும் குறைவா இருக்குமா. ஒருவேளை சனி கிரகத்தை மேல வைக்கிற அளவுக்கு பெரிய கடல் இருந்தா அது மூழ்காம மேல மிதக்கத்தான் செய்யும். அந்த அளவுக்கு அதோட அடர்த்தி ரொம்ப கம்மியா இருக்கும். சனி கிரகம்னு சொன்னாலே அதிகமா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அதை சுத்தி இருக்க அழகான வளையங்கள் தான். அந்த வளையங்கள் மொத்தமும் தூசிகள், பனிக்கட்டிகள், பாறைகளால ஆனது. அதுல இருக்க பாறைகள் சின்ன சின்ன துகள் அளவுல இருந்து பெரிய மலை அளவு கலந்து இருக்கும்.
அந்த வளையங்களை 7 வகையா பிரிச்சிருக்காங்க. அந்த வளையத்தோட அகலம் எடுத்துக்கிட்டா நம்ம பூமி மாதிரி 4 பூமிக்கு சமம். அது மாதிரி அந்த வளையத்தோட அடர்த்தி எடுத்துக்கிட்டா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சன்னமானது தான் அந்த சனி கிரகத்தோட வளையங்கள். அதுக்கப்புறம் அந்த வளையங்களுக்கு நடுவுல இடைவெளி இருக்கும். அதுக்கு காரணம் பேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வால்நட் வடிவில் இருக்க நிலவு தான். அதே மாதிரி அந்த சனி கிரகத்துல இருக்க வளையங்கள் எப்படி சீரான வடிவத்துல இருக்குன்னு பார்த்தா அதுக்கு காரணம் அதை சுத்தி இருக்க ஷெஃபர்டிங் மூன்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த நிலவுகள் என்ன பண்ணுனா தன்னோட புவியீர்ப்பு சக்தியால அந்த வளையங்களோட வடிவத்தை சீரா வச்சுக்க உதவியா இருக்கு. சனி கிரகம் தன்னைத்தானே சுத்துறதுக்கு நம்ம பூமியோட கணக்குப்படி 10 மணி நேரம் 31 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளவு வேகமா அதை சுத்தி முடிச்சிரும். ஆனா அதுவே சூரியனை ஒரு தடவை சுத்தி வர நம்ம பூமியோட கணக்குப்படி 29 வருஷம் எடுத்துக்கும். பண்டைய கிரேக்க ரோமானிய நாகரிகம் இருக்கப்பவே சனி கிரகம் பத்தி தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஆனா 1610ல கலீலியோ கலீலிங்கிறவர் டெலஸ்கோப் மூலியமா தெளிவா கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஜியோவானி கசினிங்கிற ஆராய்ச்சியாளர் இன்னும் டீட்டெயில்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதுல இருக்க வளையங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசா சனி கிரகத்துக்கு அனுப்பின தன்னோட முதல் ஸ்பேஸ் மிஷனை இந்த சயின்டிஸ்ட பெருமைப்படுத்துற விதமா கிறிஸ்டியான் ஹுகேன்ஸ் ஸ்பேஸ் ரிசர்ச் மிஷன் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சாங்க. அதை 1997ல ஸ்டார்ட் பண்ணி 2017ல கம்ப்ளீட் பண்ணாங்க. ஹைட்ரஜனும் ஹீலியமும் நிரப்பப்பட்டது தான் இந்த சனி கிரகம். நட்சத்திரங்கள்ல இருக்கிற அளவுக்கு ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கிற இந்த கிரகம் இன்னும் 100 மடங்கு பெருசா இருந்திருந்தா இதுவும் ஒரு நட்சத்திரமா மாறி இருக்கும். சோ அப்படி பாக்குறப்ப இந்த சனி கிரகம் தோல்வி அடைஞ்ச நட்சத்திரம்னே சொல்லலாம். சனி கிரகத்துக்கு எப்படி பெயர் வந்ததுன்னா ரோமன் கடவுளோட சர்டன்கிற பேரை தான் இந்த சனி கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. சர்டன் யாருன்னா காட் ஆஃப் டைம் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்படின்னா நேரத்துக்கும் விவசாயத்துக்கும் கடவுள். அதே மாதிரி கிரேக்கர்கள் இந்த சனி கிரகத்தை குரோனோஸ் அப்படின்னு அழைச்சாங்க. ஏன்னா இது ரொம்ப பிரம்மாண்டமாவும் பிரம்மி பூட்டுற விதமாவும் இருக்கிறதால மிகப்பெரிய கடவுளான குரோனோஸுங்கிற பேரை இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த சனி கிரகம் முழுசும் மேற்பரப்புல வாயுக்களால நிரப்பப்பட்டிருந்தாலும் சில இடங்கள்ல அமோனியா கிறிஸ்டல்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதுதான் அந்த சனி கிரகத்துக்கு தங்க நிறத்தை கொடுக்குது. அதனாலதான் அந்த சனி கிரகத்தை ஜுவல் ஆஃப் சோலார் சிஸ்டம்னு அழைக்கிறோம். அதாவது சூரிய குடும்பத்தோட வைரக்கல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது 60% மேல இது சூரிய வெளிச்சத்தை கொடுக்குது. அதனால இந்த கிரகத்தை உங்களால இரவு நேரங்கள்ல வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். இந்த சனி கிரகத்தோட ஈர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஏன்னா 2.6 தடவை அதோட கிராவிட்டி ரொம்பவே அதிகம். அதே மாதிரி அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால நீங்க பூமியில ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா சனி கிரகத்துல நீங்க ஒரு 150 கிலோ இருப்பீங்க. இந்த சனி கிரகத்தோட வளையங்கள் எப்படி உருவானது எப்போ உருவானதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த வளையங்கள் ரொம்பவே பெர்ஃபெக்டா அந்த சனி கிரகத்தை சுத்தி இருக்கும். அதனால இதை எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தாலுமே இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இதை பத்தி சின்னதா கணிச்சு வச்சிருக்காங்க. சனி கிரகத்துல இருந்த ஒரு நிலா தான் வெடிச்சு சிதறி சனி கிரகத்தோட ஈர்ப்பு விசை தாங்க முடியாம அது சிதறி தனித்தனி துகள்களாகி உடஞ்சு சனி கிரகத்தை சுத்தி வலம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்த ஒரு 100 மில்லியன் வருஷத்துல இந்த சனி கிரகத்தோட வளையங்கள் மொத்தமும் இழந்துரும்னு சொல்றாங்க. அதனால இருக்கிறப்பவே நம்ம ரசிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.